அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையின் முதல் வரி. அவமதிக்கப்படும் போதும் நாங்கள் கனிவாக பேசுகிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த உலகத்தை சார்ந்த மக்கள் ஊன் இயல்பின் தன்மையில் சாத்தானின் பிள்ளைகளாக வெளிப்பட்டாலும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கிற நாம் அனைவரும் ஆவிக்குரிய தன்மையில், ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். இந்த உலகத்தை சார்ந்த மக்கள் நம்மை துன்புறுத்தி நம்மை அவமதிப்புக்கு உள்ளாக்கும் போது, இந்த உலகத்தை சார்ந்த மக்கள் ஊன் இயல்பின் தன்மையில் சாத்தானின் பிள்ளைகளாக வெளிப்படும் போது நாம் அனைவரும் ஆவிக்குரிய தன்மையில், ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்பட்டு இயேசுவின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். இயேசுவை கைது செய்து அன்னாவிடம் அழைத்து செல்லுகிறார்கள். இயேசுவின் போதனையை பற்றி அன்னா இயேசுவிடம் கேட்க, இயேசுவும் அதற்கு பதில் சொல்லுகிறார். அப்பொழுது அருகே இருந்த காவலர் தலைமை குருவுக்கு இப்படியா பதில் சொல்வது என்று சொல்லி இயேசுவை கன்னத்தில் அறைகிறார். இயேசு கோபப்படவில்லை, நிதானத்தை இழக்கவில்லை. அவமதிக்கப்படும் போது கூட இயேசு கனிவாக பேசியதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 23ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற மக்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் ஆவிக்குரிய தன்மையில், ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் பிள்ளைகளாக நாம் வெளிப்படும் போதுதான் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை சார்ந்த மக்கள் ஊன் இயல்பின் தன்மையில் சாத்தானின் பிள்ளைகளாக வெளிப்பட்டாலும் நாம் அனைவரும் ஆவிக்குரிய தன்மையில், ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படும் போதுதான் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆவிக்குரிய தன்மையில், ஆவிக்குரிய இயல்பில் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகில் நாங்கள் வெளிப்படும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.